World peace, world peace, world peace. The entire world is one big family. You are my lovely family. Thanks for watching Peace Ravi TV. Vanakkam, Namaste, Namaskar, Andaniki Namaskar, Assalamu alaikum, Sastrikal, Bonjour, Buongiorno, ¿Cómo estáis? Ohayou gozaimasu, Shangbu Hao. Well, after a long time again reading session. Today, history of Dr. Ambedkar, part 11 in Tamil. இன்னைக்கு நம்ம டாக்டர் அம்பேத்கர் அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து பாகம் 11வது பாகத்துக்கு நம்ம இன்னைக்கு போறோம். நடுவில் வந்து ஒரு வாரம் வந்து நம்ம எதுவும் வாசிக்கல. திரு விவேக் அவர்கள் காலமானது மனசு ரொம்ப கஷ்டத்துல இருந்ததுனால எதுவும் வாசிக்க தோணல நடுவில். ஸோ இப்போ நம்ம மீண்டும் வந்திருக்கோம். 11வது பாகம் டாக்டர் அம்பேத்கர் இவருடைய வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து உலக வரலாறு, வெறும் இந்திய வரலாறுலாம் மட்டும் இவங்கெல்லாம் வந்து வேர்ல்ட். ஓகேங்களா? இவங்களோட ஹிஸ்டரிலாம் வந்து கண்டிப்பா அவசியம் தெரிஞ்சிருக்கணும் ஒருத்தருக்கும். ஓகே, 11வது பாகத்துக்கு நேரா போவோம். இந்த 11வது பாகத்துல அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை எழுதினவர் வந்து திரு ஆர் முத்துக்குமார் அவர்கள். நீங்க வந்து புக் கடையிலாம் புத்தக கடையிலாம் போயிட்டு சென்னையில இருந்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன்ல பாரதி சாலையிலாம் நிறைய கடைகள்லாம் இருக்கு, அங்கெல்லாம் போய் கேட்கலாம். கீம்பதம்ஸ்ல போய் கேளுங்க, அண்ணா சாலையில கிடைக்கும். வேற கோயம்புத்தூர், மும்பை அங்கங்க இருக்கும்போது கேளுங்க, பாருங்க. கடைகள்லாம் நீங்க ஒன்னா கமெண்ட்ல போடுங்க, நான் எங்க கிடைக்குதுன்றது பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்களும் வாங்கி வச்சுட்டு நீங்களும் வந்து வீட்டுல வாசிங்க புத்தகம்லாம் ரெகுலரா. ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து 11வது பாகத்துக்கு போவோம். இந்த 11வது பாகத்துல என்ன போட்டுன்னா வட்ட மேஜை எண் 2 அப்படின்னு போட்டுருக்கு. வட்ட மேஜை எண் 2 அது பார்ப்போங்களா? வட்ட மேஜை மாநாடு முடிந்தது, காங்கிரஸ் தோல்வி என்றது, அம்பேத்கர் வெற்றி என்றார். ஆனாலும் இறுதி லாபம் காங்கிரஸ் கட்சிக்கு தான். மகாநாட்டுக்கு முன்னதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் தலைவர்களும் தொண்டர்களும் விடுதலை செய்யப்பட்டனர். காந்திக்கு பரம சந்தோஷம். போதாக்குறைக்கு வைஸ்ராய் இர்வின் பிரபுவிடம் இருந்து வேறு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு வந்தது. பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. மார்ச் 5, 1931 அன்று காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது. எல்லாம் ஹிஸ்டரி, இந்த வருஷம் எல்லாம் வந்து ஞாபகம் வச்சு. பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்தது. ஒத்துழையாமை இயக்கத்தை காங்கிரஸ் கைவிடுகிறது. அடுத்து நடைபெற இருக்கும் 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். காந்தியிடமிருந்து அறிவிப்பு வெளியானது. முதல் வட்டமேஜை மாநாட்டை தொடர்ந்து அம்பேத்கர் பல பொதுக்கூட்டங்களிலும் மாநாடுகளிலும் கலந்து கொண்டு பேசினார். இன்னொரு விஷயம் பாக்கி இருந்தது. முதலாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள இங்கிலாந்து சென்ற சமயத்தில் பம்பாய் மாகாண சட்டசபைக்கு அம்பேத்கர் தேர்வு செய்யப்பட்டிருந்தார் அல்லவா? அதற்கான பதவி பிரமாணத்தை இப்போது எடுத்துக்கொண்டார். 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கும் தலைவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது. காந்தி, அம்பேத்கர், ஜின்னா, சரோஜினி நாயுடு உள்ளிட்டோர் அந்த மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டனர். இந்த முறை கூட்டாட்சி அமைத்து துணைக்குழுவில் அம்பேத்கரின் பெயரை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் சேர்த்திருந்தனர். திருப்பி அந்த சென்டென்ஸ் படி. இந்த முறை கூட்டாட்சி அமைப்பு துணைக்குழுவில் அம்பேத்கரின் பெயரை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் சேர்த்திருந்தனர். புதிய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதில் இந்த குழுவின் பங்களிப்பு
பிரதானமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. கலந்து கொள்வோர் பட்டியலில் இடம்பெற்ற காந்தி அப்போது மலபார் மலைவாசிகள் வாஸ்தலம் ஒன்றில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அவர் மாநாட்டில் கலந்து கொள்வாரா என்பது மூடு மந்திரமாகவே இருந்தது. அவர் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி ஏற்படுத்தும் பரபரப்புக்கு சற்றும் குறையாமல் இருந்தது. என செய்து கொண்டிருக்கிறார் என்பது இந்த பேராகிராஃபை திருப்பி படி. கலந்து கொள்வோர் பட்டியலில் இடம்பெற்ற காந்தி அப்போது மலபார் மலை வாஸ்தலம் ஒன்றில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அவர் மாநாட்டில் கலந்து கொள்வாரா என்பது மூடு மந்திரமாகவே இருந்தது. அவர் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி ஏற்படுத்தும் பரபரப்புக்கு சற்றும் குறையாமல் இருந்தது. என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது. ஆகஸ்ட் 6, 1931 அன்று அம்பேத்கருக்கு கடிதம் ஒன்று வந்தது. அனுப்பியவர் காந்தி. போராட்டத்துக்கு தயாராகிறார் என்றால் அதற்கு முன்னால் எதிரியின் மனநிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வார். அதற்கேற்ற வகையில் வியூகம் வகுப்பார் காந்தி. பயன்படுத்தும் சாத்தியமான உத்தி இது. அதாவது ஆகஸ்ட் 6, 1931 அன்று அம்பேத்கருக்கு கடிதம் ஒன்று வந்தது. அனுப்பியவர் காந்தி. போராட்டத்துக்கு தயாராகிறார் என்றால் அதற்கு முன்னால் எதிரியின் மனநிலை என்ன என்பதை தெரிந்து கொள்வார். அதற்கேற்ற வகையில் வியூகம் எடுப்பார். காந்தி பயன்படுத்தும் சாத்வீகமான உத்தி இது. ஏன் திருப்பி படிச்சேன்னா, சில நேரத்துல சென்டென்ஸ் நம்ம படிக்கும் போது அப்படியே வேற மாதிரி போயிடும். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா இப்ப இந்த பீஸ் ரவி டிவிய கூர்ந்து கவனிச்சுட்டு இருப்பாங்க. அம்பேத்கரோட ஹிஸ்டரியை பத்தி பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம். இல்ல பரீட்சைக்கு தயாராகிறவங்களுக்கு அம்பேத்கரை பத்தி ஒரு கேள்வி வந்ததுன்னா இதெல்லாம் அப்படியே எழுதலாம். ஸோ அந்த மாதிரி எழுதும் போது நான் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவா படிச்சாதானே இதை கேட்டு எழுதுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் புத்தகத்தை வாங்கி வாசிச்சுக்கிறது. ஓகேங்களா? அதனால ஒரு சில நேரத்துல நான் திரும்பியும் படிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இது எல்லாருக்குமே ஒரு தடவைக்கு 3 முறை படிச்சாதான் அது கரெக்டா ஏறும், மனசுல பதியும். ஓகேங்களா? மேற்கொண்டு போவோம். இப்போதைக்கு தீண்டப்படாத ஜாதியினர் பிரச்சனை தான் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்களை வழிநடத்துபவர் யார்? அம்பேத்கர். எனில் அவர்தான் எதிரி. அவருக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். நேரம் ஒதுக்க முடியும் என்றால் அன்று இரவு 8 மணிக்கு நானே நேரில் வந்து சந்திக்கிறேன். கடிதம் வந்து சேர்ந்த போது அம்பேத்கருக்கு காய்ச்சல். காந்தி நேரில் வருகிறார் என்றதும் அம்பேத்கர் எழுந்து உட்கார்ந்தார். 2வது வட்டமேஜை மாநாடு நடக்க இருக்கும் சமயத்தில் காந்தியின் சந்திப்பு முக்கியமானது என்பது அம்பேத்கரை துள்ளி எழ வைத்திருந்தது. நானே நேரில் வந்து சந்திக்கிறேன் என்று காந்திக்கு பதில் அனுப்பினார் அம்பேத்கர். சந்திக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது, கடமை இருந்தது. ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லை. முரண்டு பிடித்தது. பயணம், களைப்பு, அலைச்சல், காய்ச்சலின் அளவு ஏறுமுகத்தில் இருக்கும் போது அசைய கூட முடியாது. எங்கே நகர்வது? பேப்பரை எடுத்தார். இன்னொரு கடிதம் காந்தி. காய்ச்சல் குணமடைந்ததும் நேரில் வருகிறேன், மன்னிக்கவும். ஆகஸ்ட் 14, 1931 அன்று காந்தி அம்பேத்கர் சந்திப்பு நடந்தது. காந்தி சொல்றார், என் மீதும் காங்கிரஸ் மீதும் உங்கள் மனதுக்குள் ஏதோ வருத்தம் இருப்பதாக நினைக்கிறேன். தீண்டப்படாத ஜாதியினரின் பிரச்சனைகள் பற்றி என்னுடைய பள்ளி பருவம் முதல் நான்
சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போது நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள். காங்கிரஸ் கட்சியின் செயல் திட்டத்தில் தீண்டப்படாத ஜாதியினர் பிரச்சனையை சேர்த்து காங்கிரஸ் மேடையில் இதை ஒரு அரசியல் கொள்கை முழக்கமாக நான் தான் மாற்றினேன். காங்கிரஸ் தலைவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. தீண்டப்படாத பிரச்சனை மதம் தொடர்பானது, சமூகம் தொடர்பானது என்று காரணம் காட்டினர், எதிர்த்தனர். தீண்டப்படாதவர்களின் முன்னேற்றத்துக்காக காங்கிரஸ் கட்சி இதுவரை கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் செலவழித்திருக்கிறது. இருந்தும் உங்களை போன்ற மனிதர்கள் என்னையும் காங்கிரஸ் கட்சியும் எதிர்ப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இப்ப அம்பேத்கர் சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி எங்கள் பிரச்சனைகளுக்கு பெயரளவு அங்கீகாரம் கொடுத்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அதற்கு மேலாக எதுவுமே செய்யவில்லை. 20 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக சொல்கிறீர்கள். என்னை கேட்டால் அந்த தொகை முழுவதுமே வீணாகிவிட்டது என்றுதான் சொல்வேன். ஒருவேளை அந்த தொகை என்னிடம் இருந்திருக்குமானால் என்னுடைய மக்களின் மனநிலையில், பொருளாதார நிலையில் பிரமிக்கத்தக்க மாற்றங்களை என்னால் ஏற்படுத்தியிருக்க முடியும். காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக சேர்வதற்கு கதர் அணிய வேண்டும் என்பதை கட்டாயமாக வைத்திருப்பது போல தீண்டாமை ஒழிப்பையும் நிபந்தனையாக வைத்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். நாங்கள் காங்கிரஸையோ இந்துக்களையோ பெரிய தலைவர்களையோ மகாத்மாக்களையோ நம்புவதற்கு தயாராக இல்லை. மகாத்மாக்கள் என்பவர்கள் பெரும் பரபரப்பை கிளப்பி கொண்டு வரும் மாய உருவங்கள். அவர்களால் எந்த உயர்வும் ஏற்படுவதில்லை என்றுதான் வரலாறு சாட்சியம் அளிக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு தாய்நாடு என்பதே கிடையாது. இப்ப காந்தி சொல்றார், உங்களுக்கு தாய்நாடு இருக்கிறது. வட்டமேஜை மாநாட்டில் நீங்கள் ஆற்றிய செயல்கள் பற்றி எனக்கு கிடைத்த தகவலின்படி நீங்கள் மதிப்புமிக்க ஒரு நாட்டுப்பற்றாளர் என்பதை நான் அறிகிறேன். அம்பேத்கர் சொல்றாரு, இங்கே நாங்கள் நாய்களை விடவும் பூனைகளை விடவும் இழிவாக நடத்தப்படும் போது இதை நான் தாய்நாடு என்று எப்படி அழைக்க முடியும்? எதை என்னுடைய சொந்த மதம் என்று நினைக்க முடியும்? இங்கே குடிப்பதற்கு கூட நாங்கள் தண்ணீரை பெற முடியாத நிலை இருக்கிறது. சுயமரியாதை உணர்வுகளை எந்த ஒரு தீண்டப்படாதவனும் இந்த நாட்டை பற்றி பெருமையாக நினைக்க முடியாது. அந்த நாடு எங்கள் மீது எண்ணற்ற அநீதிகளையும் இழிவுகளையும் சுமத்தியுள்ளது. ஆகவே தெரிந்தோ தெரியாமலோ இந்த நாட்டின் மீது விசுவாசம் கொள்ளாத நிலைக்கு நாங்கள் இரையாகிட நேர்ந்தால் அதற்கான பொறுப்பு இந்த நாட்டையே சேரும். ஏனெனில் எங்களுடைய செயல்களுக்கு காரணமாக எந்த மண் இருக்கிறதோ அதுதான் நான் துரோகி என்று அழைக்கப்படவும் காரணமாக இருக்கிறது. முதல் வட்ட மேதை மாநாடு இஸ்லாமியர்களின் அரசியல் உரிமைகளை, கோரிக்கைகளை அங்கீகரித்துள்ளது போலவே தீண்டப்படாத மக்களின் அரசியல் உரிமைகளையும் அங்கீகரித்துள்ளது. அவர்களுடைய அரசியல் உரிமைகளுக்காகவும் அவர்கள் போதிய அளவில் பிரதிநிதித்துவம் பெறவும் பரிந்துரை செய்துள்ளது. எங்களை பொறுத்தவரை இவை நன்மை தருவன. இது பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்ப காந்தி சொல்றார், அரசியல் ரீதியாக இந்துக்களிடம் இருந்து தீண்டப்படாதவர்களை தனியாக பிரிப்பதை நான் எதிர்க்கிறேன். அது தற்கொலைக்கு சமமானது. அம்பேத்கர் சொல்றார், உங்கள் கருத்தை வெளிப்படையாக சொன்னதற்கு நன்றி. பேச்சை முடித்துக் கொண்டு சட்டென்று எழுந்த அம்பேத்கர்
காந்தியிடம் விடை பெற்றுக் கொண்டு புறப்பட்டார். அப்போது அம்பேத்கரின் இதயம் கனத்திருந்தது. மாபெரும் தலைவர், நல்லிதயம் கொண்டவர், அஹிம்சை என்பதை வாழ்க்கை தத்துவமாக கொண்ட மனிதர், எப்போதும் இம்சைக்கு இலக்காகி கொண்டிருக்கும் தீண்டப்படாத ஜாதியினருக்கு ஒரு துரும்பை கிள்ளி போட இத்தனை தயக்கம் காட்டுகிறாரே. அடுத்து கலந்து கொண்ட தீண்டப்படாத வகுப்பினர் மாநாடு ஒன்றில் பேசும்போது அம்பேத்கர் தனது அதிருப்தியும் விரக்தியையும் வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு வார்த்தையிலும் தீண்டப்படாத ஜாதியினருக்கு உண்மையை புரிய வைக்கும் நோக்கம் பொதிந்திருந்தது. நம்முடைய முன்னேற்றத்துக்காக காந்தி இப்போது ஒன்றும் செய்ய மாட்டார். நாம் நம்முடைய சொந்த காலில் நின்று கொண்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய உரிமைகளுக்காக போராட வேண்டும். உங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள். ஆற்றல்களை ஒருமுகப்படுத்துங்கள். அதிகாரமோ உரிமையோ மரியாதையோ எதுவாக இருந்தாலும் அது போராட்டத்தின் மூலமாகவே நம்மை வந்தடையும். இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக லண்டன் புறப்பட்டார் அம்பேத்கர். காந்தி வருவாரா மாட்டாரா என்று எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். பிறகு அவர் பயணத்தை தள்ளி வைத்து விட்டது போல ஒரு செய்தி வந்தது. உடனே இது பற்றி செய்தியாளர்களிடம் பேசினார் அம்பேத்கர். காந்தி சின்ன சின்ன குறைபாடுகள் பற்றி அதிகம் கவலைப்படுகிறார், ஆனால் பெரிய பிரச்சனையில் அக்கறை காட்டுவதில்லை. இந்த போக்கை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அம்பேத்கர் லண்டன் சென்ற சில நாள்களில் காந்தி, சரோஜினி நாயுடு, மதன் மோகன் மாலவியா உள்ளிட்டோர் லண்டன் வந்து சேர்ந்தனர். செப்டம்பர் 7, 1931 அன்று இரண்டாவது வட்டமேஜை மாநாடு தொடங்கியது. செப்டம்பர் 15 அன்று வட்டமேஜை மாநாட்டின் கூட்டாட்சி அமைப்பு குழுவில் காந்தி முதல் முறையாக பேசினார். வட்டமேஜை மாநாட்டின் முதல் பேச்சில் அம்பேத்கரை சீண்டும் வகையில் பேசினார். உண்மையில் இந்தியாவில் உள்ள அத்தனை பிரிவுகளுக்கும் காங்கிரஸ் மட்டுமே பிரதிநிதி என்பது காந்தியின் எண்ணம். ஆனாலும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அழைப்பு கொடுத்து தனக்கு போட்டியை ஏற்படுத்த முயற்சி செய்திருப்பதாகவே கருதினார். அதையே தன்னுடைய பேச்சிலும் வெளிப்படுத்தினார். காங்கிரஸ் கட்சி இந்தியர்களின் காங்கிரஸ் கட்சி இந்தியர்களின் அனைத்து பிரிவினரையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. காங்கிரஸில் தலைவர்களாகவும் செயற்குழு உறுப்பினர்களாகவும் முஸ்லிம்கள் இருப்பதால் அவர்களுக்கு பிரதிநிதி காங்கிரஸ் கட்சி. தீண்டாமை ஒழிப்பு காங்கிரஸ் கட்சியின் அரசியல் கொள்கை. ஆகவே அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியே பிரதிநிதி. சமஸ்தான அரசுகளின் உள் விவகாரத்தில் தலையிடாமல் இருப்பது என்ற கொள்கையின் மூலம் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களையும் காங்கிரஸ் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களாக டாக்டர் அன்னி பெசன்ட், சரோஜினி நாயுடு ஆகியோர் செயல்பட்டதன் மூலம் பெண்களுக்கான பிரதிநிதியும் காங்கிரஸே. நானே காங்கிரஸ் கட்சியின் ஒரே பிரதிநிதி. இந்திய நாடு முழுமைக்கும் நான் ஒருவனே பிரதிநிதி. சமஸ்தானங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி கருத்து கூற நமக்கு உரிமை இல்லை என்பது என்னுடைய பணிவான கருத்து. காந்தி பேசிய அன்றைய தினமே அம்பேத்கருக்கும் பேச வாய்ப்பு கிடைத்தது. இந்தியா முழுமைக்கும், அதாவது இந்திய மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 95% மக்களுக்கு தான் மட்டுமே பிரதிநிதி என்று காந்தி கூறுகிறார். எனில் மீதமுள்ள 5% மக்களுக்கு யார்தான் பிரதிநிதி?
என்பதுதான் காந்திக்கு எதிராக அம்பேத்கர் வைத்த முதல் கேள்வி. பிறகு தொடர்ந்து பேசினார். கூட்டாட்சி அமைப்பு குழுவிடம் சமஸ்தான அரசுகள் கேட்பதையெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு கொடுத்து விட முடியாது. கூட்டாட்சியில் ஒரு சமஸ்தானம் சேர வேண்டும் என்று விரும்பினால் அதன் குடிமக்களுக்கு நாகரிகமான நல்வாழ்வை வழங்குவதற்கு தேவையான வளங்களும் தகுதிகளும் தங்களிடம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க வேண்டும். தவிரவும் கூட்டாட்சியின் நாடாளுமன்ற அவைக்கு சமஸ்தானங்கள் அனுப்பும் பிரதிநிதிகள் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டு அனுப்பப்பட வேண்டும். நியமன முறையில் இருக்கக்கூடாது. தீண்டப்படாத மக்கள் தனி பிரதிநிதித்துவம் கேட்பது பற்றி காந்தியின் கருத்து இதுதான். தனிச்சலுகை வழங்குவது என்பது இந்து, முஸ்லிம், சீக்கியர் என்ற வட்டத்துக்குள் மட்டுமே இருக்க வேண்டும். இதனை காங்கிரஸ் கட்சி வரலாற்று காரணங்களுடன் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதே சமயம் இந்த தனிச்சலுகை கொள்கையை எந்த வடிவத்திலும் காங்கிரஸ் கட்சி மற்றவர்களுக்கு இனி நீட்டிக்காது. தனிச்சலுகை கோருகின்றவர்களின் பட்டியலை நான் பார்த்தேன். தீண்டப்படாத ஜாதியினரை பற்றி அம்பேத்கர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தீண்டப்படாத ஜாதியினரின் நலன்களை எடுத்துரைக்கும் அவருடைய பொறுப்பு வாய்ந்த பணியில் காங்கிரஸ் கட்சியும் பங்கு கொள்ளும். இந்தியாவில் உள்ள எந்த ஒரு தனி மனிதரின் அல்லது சமூகத்தின் நலனை போலவே தீண்டப்படாத ஜாதியினரின் நலனும் காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியமானது. ஆகவே மேலும் தனி பிரதிநிதித்துவம் கேட்கும் எந்த கேள்விகளையும் நான் கடுமையாக எதிர்ப்பேன். மேலும் தனி பிரதிநிதித்துவம் கேட்கும் எந்த கோரிக்கையையும் நான் கடுமையாக எதிர்ப்பேன். காந்தியின் பேச்சு அம்பேத்கரை ஆத்திரப்படுத்தியது. தீண்டப்படாத ஜாதியினர் மீது காந்தி தொடுத்த வார்த்தை யுத்தம் என்று விமர்சித்தார். செப்டம்பர் 28, 1931 அன்று சிறுபான்மை கமிட்டி கூடுவதாக இருந்தது. அதற்கு முன்னால் அம்பேத்கரிடம் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பினார் காந்தி. அதற்கான ஏற்பாடுகளை காந்தியின் மகன் தேவதாஸ் காந்தி செய்தார். அம்பேத்கர் காந்தி எதிர்ப்பு நடந்தது. அம்பேத்கர் காந்தி சந்திப்பு நடந்தது. தீண்டப்படாத ஜாதியினர் பற்றி நான் சொல்ல வருவது என்னவென்றே புரியவில்லை என்று சொன்ன காந்தி எதற்காக தம்மை தற்போது அழைக்கிறார் என்ற கேள்வி அம்பேத்கருக்கு எழுந்தது. கொஞ்சம் குழப்பமும் இருந்தது. எல்லோரும் ஒத்துக்கொண்டால் அம்பேத்கரின் கோரிக்கைகளை நானும் ஏற்றுக்கொள்கிறேன், ஒரே வரியில் சொல்லிவிட்டார் காந்தி. அம்பேத்கர் மேலும் குழப்பம் அடைந்தார். அது என்ன எல்லோரும் ஒத்துக்கொண்டால்? எங்கோ இடிக்கிறது. ஏதேனும் திட்டம் வகுத்துக் கொண்டிருக்கிறாரா காந்தி? சட்டென்று முடிவுக்கு வர முடியாமல் விடை பெற்றார் அம்பேத்கர். முஸ்லிம் தலைவர்கள் சிலர் காந்தியை ரகசியாக சந்தித்து பேச இருப்பது அம்பேத்கருக்கு தெரிய வந்தது. காந்தி பதில் அளித்ததன் பின்னணி புரிந்துவிட்டது அம்பேத்கர். முஸ்லிம் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வசதியாக இருக்கட்டும் என்றே சிறுபான்மையினர் குழுவின் கூட்டத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. விஷயம் அம்பேத்கரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆவேசமடைந்த அவர் தன்னுடைய அதிருப்தியை வார்த்தைகளாக வெளியிட்டார். யார் இவர்கள்? எல்லா சிறுபான்மையினர் பற்றியும் பேசுவதற்கு காந்திக்கும் காங்கிரசுக்கும் அதிகாரம் கொடுத்தது யார்? அவர்கள் யாரை வேண்டுமானாலும் தாங்கி பிடிக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால்
எங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகளும் அல்ல. ஆத்திரம் தணையவில்லை. அம்பேத்கர் தொடர்ந்து பேசினார். தீண்டப்படாத மக்களை பற்றி பேசுவதற்கு தங்களுக்கு பரிபூர்ண அதிகாரம் இருப்பதாக காந்தியோ காங்கிரஸோ யார் சொன்னாலும் அல்லது அந்த அதிகாரத்தை அளித்திருப்பதாக எவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை என்னுடைய பங்கில் இருந்து எடுத்துக்கொள்ளவும் கூடாது, எடுத்து தரவும் கூடாது. காந்தியின் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. முஸ்லிம் தலைவர்கள் பிடி கொடுப்பதாக இல்லை. காந்தி தளரவில்லை. இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து கரைக்கலாம், கரைகிறதா பார்ப்போம் என்று நினைத்தார். சிறுபான்மை குழுவின் கூட்டத்தை மேலும் கொஞ்சம் ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஆத்திரப்படுவதில் அர்த்தமில்லை, விஷயத்தை வேறு வழியில் திருப்பி பார்க்கலாம் என்று நினைத்தார் அம்பேத்கர். காந்தி கூறுகின்ற வழியில் முடிவு ஏற்பட்டால் மகிழ்ச்சி, அதற்கு நான் எந்தவித எதிர்ப்பையும் தெரிவிக்க மாட்டேன். தீண்டப்படாத ஜாதி மக்களின் பிரதிநிதியாகவே தீண்டப்படாத ஜாதி மக்களின் பிரதிநிதியாகிய எனக்கு இந்த இடத்தில் ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. சிறுபான்மை விவகாரங்கள் தொடர்பாக எந்த மாதிரியான குழுவை காந்தி நியமிக்க தீர்மானித்துள்ளார் என்பதை அறிய விரும்புகிறேன். அந்த குழுவில் தீண்டப்படாத மக்களுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும். காந்தியும் சளைத்தவர் அல்ல. அம்பேத்கரின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக சொன்னார் காந்தி. உடனே மீண்டும் அம்பேத்கர் பேசினார். காந்தியின் திடீர் ஒப்புதல் அம்பேத்கரை யோசிக்க வைத்தது. உள்ளுக்குள் எச்சரிக்கை மணி அடித்தது. தன்னுடைய பிடியை எளிதில் விட்டுவிடக் கூடாது என்று முடிவு செய்தார். எதிர்கால இந்திய அரசியல் சட்டத்தில் தீண்டப்படாத மக்கள் அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு தகுதியுடையவர், அதை அரசியல் சட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று சிறுபான்மையோர் துணைக்குழு கடந்த ஆண்டு பரிந்துரை செய்தது நினைவிருக்கும். அந்த பரிந்துரைகளை காந்தி அமைக்க இருக்கும் குழு கவனிக்கும் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பிரச்சனை குறித்து ஆராய்வதற்காக காந்தி அமைக்கும் குழுவில் நான் பங்கேற்பதில் எந்த விதமான பலன் இருக்கும் என்று தெரியவில்லை. இடைப்பட்ட நேரத்தில் பிரதிநிதிகள் பலரும் பேசினர். மீண்டும் பேசுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டார் அம்பேத்கர். இந்துக்கள் பிரச்சனை, முஸ்லிம்கள் பிரச்சனை, சீக்கியர்கள் பிரச்சனை ஆகியவற்றோடு தீண்டப்படாத ஜாதியினர் பிரச்சனை குறித்தும் காந்தி அமைக்கும் குழு ஆராய்ச்சி செய்ய போகிறது என்று கருதுகிறேன். அப்படி செய்யும் பட்சத்தில் சிறுபான்மை குழுவை ஒத்திவைப்பதில் எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை, முழு சம்மதமும் உண்டு. அதே சமயம் என்னை இந்த குழுவில் சேர்க்காமல் விடுவதன் மூலம் கிடைக்கும் இடைவெளியை இந்து முஸ்லிம் மற்றும் இந்து சீக்கியர் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்தால் காந்தி அமைக்கும் குழுவை கலைப்பதுதான் என்னுடைய இலக்காக இருக்கும். அதன் பிறகு காந்திக்கும் முஸ்லிம் பிரதிநிதிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. பிறகு சீக்கிய பிரதிநிதிகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அங்கே என்ன முடிவு ஏற்படுகிறது என்ற விஷயம் அம்பேத்கருக்கு லேசுவாசாக தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக முஸ்லிம் பிரதிநிதிகளின் பெரும்பாலான கோரிக்கைகளை காந்தி ஏற்றுக்கொண்டதால் இந்து முஸ்லிம் பிரச்சனை ஓரளவு சமரசத்தை எட்டியுள்ளதாகவும் இந்து சீக்கியர் பிரச்சனை தொங்கலில் இருப்பதாகவும் தெரிந்து கொண்டார் அம்பேத்கர். மேலும் முஸ்லிம் தலைவர்களை அம்பேத்கருக்கு எதிராக திருப்பும் முயற்சியில் காந்தி ஈடுபட்டிருப்பதாகவும் அம்பேத்கருக்கு நெருக்கமான சிலர் தகவல் கொடுத்தனர். காந்தி செய்தது தவறு. அதை எதற்காக
மூடி வைக்க வேண்டும், அம்பலப்படுத்தி விடலாம் என்று முடிவுக்கு வந்தார். பேப்பர், பேனா, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அம்பேத்கரிடமிருந்து கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது. அந்த கடிதத்தின் சாரம் இதுதான்: எல்லோரும் ஒத்துக்கொண்டால் என்னுடைய கோரிக்கைகளை ஏற்பதாக என்னிடம் கூறிவிட்டு பிற தலைவர்களுடன் ரகசிய சந்திப்பு நடத்தி என்னுடைய கோரிக்கையை ஏற்கக்கூடாது என்பதற்காக வேலை செய்து வந்தார். மகாத்மா செய்யக்கூடாத செயல் அது. அவர் தீண்டப்படாத வகுப்பினரின் நண்பனும் அல்ல, நேர்மையான எதிரியும் அல்ல. தீண்டப்படாத ஜாதியினரின் பிரதிநிதியாக அம்பேத்கர் வட்டமேஜை மாநாட்டுக்கு வந்ததில் காந்திக்கு உடன்பாடு இல்லை என்பதை அவருடைய வார்த்தைகள் நிரூபித்தன. வட்டமேஜை மாநாட்டுக்கு வந்திருக்கும் பிரதிநிதிகளின் பெரும்பாலானோர் அவர்கள் சார்ந்திருக்கும் இயக்கம் அல்லது குழுவின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டு வந்தவர்கள் அல்ல, பிரிட்டிஷாரின் ஆசியுடன் வந்தவர்கள். பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிலருடைய பங்களிப்பு எதுவும் தேவையில்லை என்ற நிலையிலும் சிலர் வந்துள்ளனர் என்றார் காந்தி. பொதுவாக பேசினாலும் அதை யாரை குறிக்கிறது என்பதற்கு தனி அகராதி தேவையில்லை. தனக்காக முறை வரும்போது பேசிய அம்பேத்கர் காந்தியின் வெறுப்புக்கு பதிலளித்தார். வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள அரசாங்கத்தால் அழைக்கப்பட்டவன் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. அதே சமயம் தீண்டப்படாத ஜாதி மக்களுக்கு தங்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு தரப்பட்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயம் அவர்களுடைய அதிகாரப்பூர்வமாக பிரதிநிதியாக என்னையே தேர்வு செய்திருப்பார்கள். நியமனமோ தேர்வோ எதுவாக இருந்தாலும் நான் தீண்டப்படாத ஜாதி மக்களின் பிரதிநிதியாக மட்டுமே இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். தீண்டப்படாத ஜாதியினர் நலன் குறித்து சில கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் அம்பேத்கர். 1. தீண்டாமை காரணமாக ஒரு குடிமகனுடைய சமூக உரிமையை பாதிக்கும் ஒரு பழக்கம் அல்லது வழக்கம் செயல்திறனற்றது என்று அரசியலமைப்பு சட்டத்தில் விதிமுறை வகுக்கப்பட வேண்டும். அரசு பணிகளிலும் காவல்துறை பணிகளிலும் இராணுவ பணிகளிலும் தீண்டப்படாத ஜாதியினர் தாராளமாக நியமிக்கப்பட வேண்டும். பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள தீண்டப்படாத ஜாதியினருக்கு பஞ்சாப் நில மாற்ற சட்டத்தின் கீழ் நன்மைகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். 4. அரசு அதிகாரி ஒருவர் தீண்டப்படாத ஜாதியினரின் நலனை பாதிக்கும் வகையில் அல்லது நலனை கவனிக்காமல் நடவடிக்கை எடுத்தால் கவர்னருக்கு அல்லது கவர்னர் ஜெனரலுக்கு மேல்முறையீடு செய்ய அந்த ஜாதியினருக்கு உரிமை வேண்டும். அம்பேத்கரின் பேச்சு, அவர் எடுத்து வைத்த வாதம், முன்வைத்த கோரிக்கைகள் எதுவுமே காந்திக்கு பிடிக்கவில்லை. வட்டமேஜை மாநாட்டில் அம்பேத்கர் ஆளுமை காட்டிக்கொண்டு இருந்தது காந்தி ஆதரவாளர்களுக்கு ரசிக்கும்படியாக இல்லை. தீண்டப்படாத ஜாதியினரை இந்து சமூகத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதையே ஏற்க முடியாத காந்திக்கு அம்பேத்கர் முன்வைத்த கோரிக்கைகள் உவப்பானதாக இல்லை. ஆகவே நிராகரித்தார். அம்பேத்கர் முன்வைத்த தீண்டப்படாத வகுப்பினர் மேம்பாட்டு கோரிக்கைகளை காந்தி கடுமையாக எதிர்த்து இந்தியாவில் இருக்கும் தீண்டப்படாத ஜாதியினர் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. காந்தியை எதிர்த்தும் அம்பேத்கரை ஆதரித்தும் ஏராளமான தந்திகள் இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டன. வட்டமேஜை மாநாட்டில் காந்தியின் கருத்துக்களை கடுமையாக எதிர்த்து பேசிய அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினரும் காங்கிரஸ் ஆதரவு பத்திரிகைகளும் அம்பேத்கருக்கு கடும் கண்டனங்களை தொடர்ந்து பதிவு செய்து வந்தன. சிறுபான்மையினர் குழுவின் கூட்டம் நடைபெற்றது. முஸ்லிம்கள், தீண்டப்படாதவர்கள், கிறிஸ்தவர்கள், ஆங்கிலேய இந்தியர்கள், ஐரோப்பியர்கள் ஆகியோரின் பொதுவான கோட்பாடுகள், தனிச்சலுகைகள் பற்றிய அறிக்கை ஒன்றை தயாரித்தனர். பிறப்பிடம்,
மதம், ஜாதி, சமயம் ஆகியவற்றின் அடிப்படையில் அரசு பணிகள் நிராகரிக்கப்படக்கூடாது. அதிகாரமிக்க அல்லது மதிப்பு வாய்ந்த பதவிகளை ஏற்பதற்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது. குறிப்பிட்ட தொழிலை குறிப்பிட்டவர்கள் செய்யக்கூடாது என்று கெடுபிடிகள் இருக்கக்கூடாது. இதுதான் அந்த அறிக்கையின் உள்ளடக்கம். இந்த அறிக்கையில் சம்பந்தப்பட்டவர்களின் பிரதிநிதிகள் கையெழுத்திட்டனர். தீண்டப்படாதவர்களை அரசு பணிகளிலும் இராணுவம் மற்றும் காவல்துறையில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றது. அந்த அறிக்கையுடன் அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசனும் இணைந்து தயாரித்த துணை அறிக்கை ஒன்றும் இணைக்கப்பட்டது. அந்த துணை அறிக்கை எதற்காக? இந்தியாவின் அனைத்து மாகாண சட்டசபைகளிலும் தீண்டப்படாத வகுப்பினர் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த துணை அறிக்கையில் முக்கிய அம்சம். தீண்டப்படாதவர்களுக்கு தகுந்த பெயர் மாற்றம் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அந்த அறிக்கையில் தான் இடம்பெற்றிருந்தது. சாதி இந்துக்கள் அல்லாதவர்கள், புராட்டஸ்டன்ட் இந்துக்கள், இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லாதார் என்ற 3 பெயர்களில் ஒன்றை சூட்டுங்கள் என்றார் அம்பேத்கர். பிறகு சிறுபான்மையினர் உடன்படிக்கை அறிக்கை வெளியானது. அதில் தீண்டப்படாத மக்களுக்கு தனி வாக்காளர் தொகுதி வழங்கப்பட்டிருக்கும் செய்தி காந்திக்கு சென்றது. மற்ற சிறுபான்மை மக்களின் கோரிக்கைகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தீண்டப்படாத ஜாதியினர் சார்பில் கோரப்படுபவை என்னை பொறுத்தவரை பேரிடியாகவே தோன்றுகிறது. பெருவாரியாக உள்ள தீண்டப்படாத மக்களின் பிரதிநிதி என்று நான் என்னை கூறிக்கொள்வேன். காங்கிரஸ் சார்பில் மட்டுமல்ல, என் சார்பாகவும் இப்போது பேசுகிறேன். தீண்டப்படாத ஜாதியினரிடையே வாக்கெடுப்பு நடத்தினால் மற்ற எவரையும் விட நான் தான் மிக அதிகமான வாக்குகளை பெறுவேன் என்பது உறுதி. இந்தியாவில் 1 கோடியில் இருந்து மற்றொரு கோடிக்கு போய் தனி தொகுதி முறையும், இந்தியாவில் 1 கோடியில் இருந்து மற்றொரு கோடிக்கு போய் தனி தொகுதி முறையும் இருக்கைகள் ஒதுக்கப்படுவதும் அவர்களுடைய இழிநிலையை போக்க சரியான வழிகள் இல்லை என்று தீண்டப்படாத மக்களிடையே பிரச்சாரம் செய்வேன். தங்கள் இழிவு நிலைக்கு தீண்டப்படாத மக்கள் வெட்கப்பட தேவையில்லை. சாதி இந்துக்கள் தான் அவமானப்பட வேண்டும். இந்து, முஸ்லிம், சீக்கியர்களுக்கு ஏற்புடைய எந்த ஒரு தீர்வையும் காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்கிறது. ஆனால் மற்ற எந்த ஒரு சிறுபான்மையினருக்கும் தனி ஒதுக்கீடோ தனி வாக்காளர் தொகுதியோ அளிக்கப்படுவதை காங்கிரஸ் ஏற்காது. இந்து மதத்தில் பிளவு ஏற்படுத்துவது எனக்கு எந்த விதத்திலும் மன நிறைவு அளிக்காது. தீண்டப்படாத ஜாதியினர் விரும்பினால் இஸ்லாமிய மதத்துக்கோ அல்லது கிறிஸ்துவ மதத்துக்கோ மாற்றிக்கொள்ளலாம். அதில் எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்து மதம் 2ஆக பிளவுபட்டு இயங்குவதை, அதனால் இந்து மதத்துக்கு ஏற்பட இருக்கும் கேடுகளையும் என்னால் எந்த காரணத்தை முன்னிட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. தீண்டப்படாத மக்களுக்கு அரசியல் உரிமைகள் வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு இந்திய நாட்டை பற்றியும் இந்திய சமுதாய அமைப்பை பற்றியும் எதுவும் தெரியாது. ஆகவே இந்த பிளவை எதிர்ப்பவன் நான் ஒருவனே என்றாலும் என்னுடைய இறுதி மூச்சிருக்கும் வரை இதை எதிர்த்தே தீர்வேன். அம்பேத்கர் தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் காரணமாக நேர்மையுடன் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகிறார். அம்பேத்கர் காந்தி இடையேயான வார்த்தை யுத்தம் இந்திய பிரதிநிதிகளை அதிர்ச்சி அடைய செய்தது. பிரிட்டிஷார் பிரமித்து போய் நின்றனர். சிறுபான்மை வகுப்பினரின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் நிலவிய முட்டுக்கட்டைகளை அகற்றி சுமூக தீர்வுக்கான பிரிட்டிஷ் பிரதமர் திட்டம் ஒன்றை வகுத்தார். அதன்படி முடிவெடுப்பதற்கான
முழு அதிகாரத்தையும் எனக்கே வழங்கிவிடுங்கள். நான் எடுக்கும் முடிவுக்கு அனைவரும் கட்டுப்படுவோம் என்றும் சிறுபான்மை குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் கையெழுத்திட்டு கொடுத்து விடுங்கள். இதுதான் பிரிட்டிஷ் பிரதமர் முன்வைத்த திட்டம். அதற்கு காந்தியும் மற்ற பிரதிநிதிகளும் சம்மதம் தெரிவித்து விண்ணப்பத்தில் கையெழுத்திட்டனர். முடியாது என்று சொல்லிவிட்டார் அம்பேத்கர். இரண்டாவது வட்ட மேதை மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது. வெறுங்கையுடன் திரும்புகிறேன் என்றார் காந்தி. தன்னுடைய புத்தக பெட்டிகளை இரட்டைமலை சீனிவாசனிடம் கொடுத்துவிட்டு ஓய்வெடுப்பதற்காக அமெரிக்கா புறப்பட்டார் அம்பேத்கர். பிறகு ஜனவரி 29, 1932 தான் இந்தியா திரும்பினார். இதுதான் இந்த 11வது பாகத்துல நம்ம அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு பார்த்திருக்கோம். அடுத்த முறை நம்ம 12வது பாகத்துக்குள்ள விரைவா போவோம். ரொம்ப விரைவா இந்த புக்கை வந்து முடிச்சிடுவோம். ஓகேங்களா? அப்படியே போயிட்டு இருக்கு. இத புரியாது. ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை நம்ம வாசிச்சாதான் புரியும். நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் அப்ப பிறக்கல. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி காந்தியை பத்தியும் படிக்கணும். இது மாதிரி நம்ம வேர்ல்ட் ஹிஸ்டரியில நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடால்ஃப் ஹிட்லரை பத்தி பார்த்தோம், நெப்போலியனை பத்தி பார்த்தோம், மாவீரன் நெப்போலியன், அப்புறம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட வாழ்க்கை வரலாறு பார்த்தோம். வேற சில வரலாறுலாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்ப நம்ம அம்பேத்கரை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதே மாதிரி அடிக்கடி பல வரலாறு புத்தகங்கள்லாம் நம்ம வாசிப்போம். நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து அப்பதான் வந்து நமக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு வரலாறுலாம் வந்து நமக்கு தெரிய வரும். வரலாறுலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா அப்படியே வாழ்ந்துட்டு போயிடக்கூடாது. நம்மளுக்கு ஓரளவுக்காச்சும் நம்ம வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பிள்ளைகளெல்லாம் வந்து வாய் விட்டு படிக்க சொல்லுங்க. 1, 3 தடவை படிச்சாங்கன்னா எந்த ஒரு புத்தகமும் வந்து எந்த ஒரு வரலாறு வந்து நமக்கு வந்து புரிஞ்சிடும். அதே மாதிரி அதை போயிட்டு பள்ளியில போய் பரீட்சையில எழுதும் போதும் இந்த மாதிரி வரலாறுலாம் அழகா இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணுறாரு. கதையை அழகா கதை மாதிரி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஓகேங்களா? நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தோடு எல்லாரும் இருக்கணும்னு ஆண்டவரை வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வேர்ல்டு பீஸ் வந்து ஒரு 3 முறை நம்ம சொல்லுவோம். வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ். The entire world is one big family. You are my lovely family. You are all great, lovely people. Wish you all a great day.